தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவராக செயற்பட்ட முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசத்திற்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தாக்கல் செய்துள்ள வழக்கு விசாரணையை முன்னெடுப்பதற்கு சட்டமாதிபருக்கு அதிகாரங்கள் இருப்பதாக கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலபிட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த வங்கி பணத்திலிருந்து த பினான்ஸ் நிறுவனத்தின் பெருமளவிலான பங்குகளை கொள்வனவு செய்தமையினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதீப் காரியவசம் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அடிப்படை ஆட்சேபனையொன்றை முன்வைத்து லஞ்ச குற்றச்சாட்டு வழக்குகளை சட்டமா அதிபரினாலோ அல்லது அவரின் பிரதிநிதி ஒருவரினாலோ வழிநடத்த முடியாது என்று நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்படுவதன் நோக்கம் அது சுயாதீனமான முறையில் செயற்பட வேண்டும் என்பதே என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதித்துவம் தொடர்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுயாதீன நிறுவனம் என்பது 13வது சரத்தின் லஞ்ச சட்டத்திற்கமைய எவரால் மனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அது தொடர்பில் நாம் அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் சட்டமாதிபருக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் தொடர்பில் சட்டத்தரணியின் கருத்து உள்ளிட்ட இருதரப்பின் கருத்துக்களையும் நீதிபதி கவனத்தில் கொண்டார். பின்னர் அடிப்படை ஆட்சேபனையை நிராகரித்தார். இது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை பிற்போடப்பட்டது.